மத்திய உள்துறை அமைச்சகம் மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக ரூபாய் 115 கோடியும், டிசம்பர் வெள்ள நிவாரண நிதியாக ரூபாய் 160 கோடியும், ஆக மொத்தம் ரூபாய் 276 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆனால் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 682 கோடி. இதில் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் உள்ள இருப்பு தொகையான ரூபாய் 406 கோடியை கழித்தது போக மீதி உள்ள தொகையாக ரூபாய் 276 கோடி தான் தற்போது தமிழ்நாட்டிற்கு உள்துறை அமைச்சகம் ஒதுக்கியுள்ளது. நாம் கேட்ட நிவாரண நிதி ரூபாய் 38,000 கோடி. ஆனால் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் ஏற்கனவே இருந்த 406 கோடியை விடுவித்து மீதி உள்ள ரூபாய் 276 கோடியை தான் தமிழகத்திற்கு நிவாரண நிதியாக மத்திய அரசு வழங்கியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு கோரியது 37,907 கோடி ரூபாய். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணமாகவும் உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை செலவு செய்துள்ளது 2,477 கோடி ரூபாய். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் 276 கோடி ரூபாய். இதுவும் நாம் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் நம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.